திராவிட விடுதலை கழகம் மாநகர தலைவர் தோழர் நிர்மல்குமார் அவர்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை வகைப்படுத்திட வலியுறுத்தி ஆதித்தமிழர் பேரவை நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துள்ள அனைத்து தோழமை அமைப்பு பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எதாயிட்டாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டான்னா பாப்பானுக்கு சப்போர்ட்டா உயர்ஜாதி ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டா ஒன்று போட்டான்னா அந்த அந்த தீர்ப்பு உடனடியே அது செகண்டே அது நடைமுறைப்படுத்தப்படும். நமக்கு சார்பா ஏதாவது போட்டான்னா வருஷ கணக்கில் ஆகும். நமக்கு சார்பா போடவே மாட்டான். நமக்கு சார்பா எந்த தீர்ப்பும் வராது. வந்தாலும் ஏதாவது ஏமாந்து ஒரு நல்ல நீதிபதி கொடுத்தாருன்னா மேல இருக்கிற ஒரு அயோக்கிய நீதிபதி கிட்ட போய் அதை தடை பண்ணிடுவான். அப்புறம் அதை அப்படியே இழுத்துட்டே கிடப்பான். அதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம எல்லாம் வேற எங்கேயாவது போயிடுவோம். அதனால பாப்பானுக்கு ஒண்ணுன்னா இந்த இந்தியாவில் எல்லாமே சர்வசாதாரணமா நடக்கும். கோரிக்கையே வைக்காமே நடக்கும். நம்ம செத்தாலுமே கிடைக்காது. நீங்க நெருப்ப வச்சு செத்தாலும் சரி, எண்ணெய் வச்சு செத்தாலும் சரி, நம்ம வீர வணக்கம் போட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நடைமுறைங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க பாப்பானுக்கு அதாவது இடஒதுக்கீடு தவறுமா எல்லாம் பேசுவான். ஆனா அவனுக்கு இன்னும் உயர்ஜாதி ஏழைகள் தனியா எல்லாமே நேக்கா கொண்டு வந்துக்குவான். இங்க எந்த ஜாதிக்கு ஒரு ஒரு சலுகையோ அல்லது ஒரு ஜாதிக்கு ஒரு நல்ல தீர்ப்புன்னு வருதுன்னா, அவங்க முன்னேற்றத்துக்கான தீர்ப்பு வருதுன்னா அந்த சமூகம் கொண்டாடும். செய்தி பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வெள்ளாள கவுண்டர்களுக்கு இந்த ஒரு இனிமேல் அவர்களுக்கு மாதம் இவ்வளவு தொகை தர வேண்டும் அரசுன்னு சொன்னா அதையெல்லாம் அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க, வரவேற்பாங்க, இனிப்பு வழங்கி கொண்டாடுவாங்க. அது எந்த ஜாதிக்கு அப்படி வந்தாலும் சரி, அது தேவர்களுக்காகட்டும் யாருக்காகட்டும். நீ அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடுக்கு இந்த தீர்ப்பு செல்லும் சொல்லி வந்தப்ப அந்த தீர்ப்பு செய்தியில் ஓடும் போதும் கூட அருந்ததியர்கள் பார்த்தாங்கன்னா, ஓ என்னமோ ஓடுது, சரி நாடகத்தை போடு, என்னமோ சும்மா எப்ப பார்த்தாலும் உள்ளிட ஒதுக்கீடு என்னமோ சொல்லி அவ்வளவுதான் நம்ம இது. அதாவது நமக்கு ஒரு தீர்ப்பு வரவே வராது. அதை கஷ்டப்பட்டு கலைஞர் போன்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதியால் ஒரு ஒரு புரட்சிகர சிந்தனை கொண்டவர்களால் இந்த இது போராடி வந்திருக்கு. வந்ததை அந்த மக்கள் கொண்டாடக்கூட தெரியாத அளவுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம். அப்ப அந்த அளவுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்பவே பலர் பாத்துட்டீங்கன்னா, அதாவது ஒரு மாணவி, அண்ணா எனக்கு செகண்ட் ஜாதி சர்டிபிகேட் இருக்கு, எனக்கு அது கஷ்டமா இருக்க, கிண்டல் அடிக்கிறாங்க, அது அருந்ததியர்னு மாத்தி கொடுங்க அப்படின்னாங்க. அது சக்கிலியன் இருக்கிட்ட அருந்ததியர் இருக்குது. அருந்ததியர் என்னன்னு தெரியாம வேணா உன்னை கிண்டல் அடிக்காம இருக்கலாம். ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தான், சரி மாப்பிள்ள நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தான். வந்ததுக்கு அப்புறம் அப்படியா ஜாதி மறுப்பு திருமணம் ஆமா அப்படின்னா, இதனால உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, இல்லையா பிரச்சனை எப்படி இல்லாம இருக்கு? இந்தியாவில இந்த நேரத்தில் பொறுத்துக்காக ஜாதி பிரச்சனை இல்லாம இருக்குமா? இல்லடா அந்த பொண்ணு என்ன கேஸ்ட் அப்படின்னா, அது என்னமோ ஆதி திராவிடன் ஆமா அப்படின்னா, ஆதி திராவிடன் என்ன தெரியுமா அப்படின்னா, ஆதி திராவிடர் மாப்பிள்ள அப்படின்னா, ஆதி திராவிடர்னா பறையறாங்க அப்படின்னா, பறையரா என்னடா உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன்னு சொன்னேன், இன்ன வரைக்கும் அதுக்கு உயிரை விடுவேன்னு பறையறது இப்படித்தான் இருக்காங்க. அப்ப அருந்ததியர் அப்படிங்கிறது தெரியாம வேணா அப்படி இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதி சான்றிதழ்ல எஸ்சின்னு இருக்கு. எஸ்சி ஏன் இருந்தாதான் அந்த உள்ளிட ஒதுக்கீடு நம்மளுக்கு தீர்ப்பு வந்து கூட அந்த அந்த பொண்ணு 12th படிக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு, இப்ப எவ்வளவு வேலை வாய்ப்புல கேட்கும் போதே அருந்ததியர் மட்டும் இதுல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல கூட அந்த பொண்ணு எஸ்சி ஏன் இருந்திருந்தா அங்க உள்ள போக முடியும். ஒரு டீச்சராவோ டாக்டராவோ ஏதோன்னா வந்த தீர்ப்பை கூட எஸ்சி ஏங்கிறது இல்லாமதான் இன்னும் பலர் இருக்காங்க. ஏன்னா அதை பத்தின புரிதல் நமக்கும் இல்ல, கிராம நிர்வாக அலுவலருக்கே கிடையாது. பல இடங்கள்ல அப்படித்தான் இருக்காங்க. அப்ப அதை குறிப்பா எஸ்சி ஏ அப்படிங்கிறது ஒரு எளிமையா எந்த ஒரு கிராமத்துல யாரா இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி முதல்ல யார் யார் எஸ்சி ஏவோ
அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் SCAங்கிறத கொண்டு வர வைக்கணும். அதுக்கே நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும், அதை கோரிக்கை வச்சு கொண்டு வரணும். அப்படி என்ன எனக்கு நன்மை கிடைச்சதோ அந்த நன்மை கூட அனுபவிக்க தெரியாத, அதை பத்தி புரிதல் இல்லாத சமூகமா தான் இங்க இருக்கும். அதனால தோழர்களே, இதுல ஒற்றுமை போயிரும், வகைப்படுத்தினா எல்லாமே போயிரும் அப்படின்னு பேசுறதெல்லாம் சுத்த பித்தலாட்டம். அதாவது குலத்துரிமையினாதான் சொல்லுவாரு, பெரியார் சொன்னதா இரட்டை வாக்குரிமை வந்தப்ப இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமையெல்லாம் கொண்டு வந்து இதா பிரிச்சீங்கன்னா நம்ம ஒற்றுமை போயிடும் அப்படின்னு காந்தி சொன்னா. அப்படி அதே போலதான் இப்ப யாராவது இந்த உள்ளிட ஒதுக்கீடு பத்தி எல்லாம் கவலைப்பட்டு நம்ம ஒற்றுமை பிரிந்து விடும் அப்படிங்கறதெல்லாம் அது காந்தியோட ஸ்டாண்டு தான். அதாவது காந்தினா பழைய காந்தி, நம்ம சொல்றது சாகும்போது இருந்த காந்தி நல்ல காந்தி. உடனே நம்ம காந்தின்னு முற்றும்போது அப்படியே பார்க்கவும் கூடாது. அதனால் தோழர்களே, குறைந்தபட்சம் கோவையில எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் சரி, சுடுகாட்டுல கூட வகை வகையாக பிரிச்சு வச்சிருக்காங்க. எங்கெங்க வகைப்படுத்த கூடாதோ அங்கெல்லாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்து மதம், இந்த ஜாதி. இது கவுண்டரா அவர் அங்க புதைக்கணும், பறையலா அவர் அந்த கோர்ட்ல புதைக்கணும், சக்கிலியர்னா அந்த கோர்ட்லயே அவர் லெப்ட் இவர் ரைட்டு. அப்படிதான் செத்த பிறகு கூட ஒட்டுக்கா ஒரு சுடுகாட்டுல புதைக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம நாட்டின் யோக்கியதை இருக்கிறது. நம்ம மதத்தோட யோக்கியதை அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இது ஒற்றுமை வேறுன்னு கதறது, பித்தலாட்டம், ஏமாத்துறது. என்ன ஒற்றுமை போயிரு, என்ன ஒற்றுமை இருந்துட்டா என்ன ஒற்றுமை போக போகுது? அதனால் எங்கெங்கெல்லாம் டீ கடையில வகைப்படுத்துறான், தாழ்த்தப்பட்டவனா அவனுக்கு இங்க மாதம்பட்டி பக்கம் வடிவேலாம்பாளையத்துல இரட்டை டம்ளர் இருக்கு, 4 கடை இருக்கு. இன்னும் ஒரு அம்மாவை கூட ₹1 இட்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உலகமே பெருமையா பேசுவாங்க. அந்த மாதிரி ஜாதி பத்தா இது பண்ணுவாங்க. அந்த ஊரு, அந்த புகழ்பெற்ற இந்தியாவிலேயே ஒரு மோசமான கிராமம் இருக்குன்னா மாதம்பட்டி பக்கம் இருக்கிற வடிவேலாம்பாளையம் தான். அவ்வளவு அயோக்கியத்தனமான கிராமம். இப்படி பல ஊர்களில் இங்க அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுடுகாட்டிலேயே தாழ்த்தப்பட்டவர்கள் தனி சுடுகாடு, பிற்படுத்தப்பட்டவர்கள் தனி சுடுகாடுன்னு சின்னியம்பாளையத்துல திமுக காரருடைய பேர்ல கட்டி வச்ச பேரோட வச்சிருக்கான். நான் தானுங்க நான் கவுன்சிலராக இருக்கும் போதுதான் இந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தேன். மயிறு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை அதுதான் வந்ததா? அப்படித்தான் பல ஊரில், பாலத்துறையில அப்படித்தான் இருக்கு. இரட்டை டம்ளர் சுடுகாடு, முடிவெற்ற கடையில தாழ்த்தப்பட்டவனுக்குன்னு முடிவெட்ட மாட்டாங்க. இங்க எங்கெங்க 10 கிராமத்துல வெட்டலைன்னா 10 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு டவுன் இருக்கும். தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமத்திலும் எங்கெங்க முடிவெட்ட மாட்டாங்க. அவன் கிணத்துக்கடவுல இந்திக்காரங்கிட்ட தலை கொடுத்து வெட்டிக்கணும். அப்படித்தான் இருக்கு. அதனால் எங்க கூடாதோ அங்கெல்லாம் வகைப்படுத்தின இந்த வகைகள்லாம் இந்த ஒற்றுமைக்காக, அதாவது உண்மையான அவனுடைய உயர்வுக்காக, அவனுடைய நலனுக்காக வகைப்படுத்த வேண்டிய விஷயத்தை கண்டிப்பா வகைப்படுத்தணும். அதாவது இடஒதுக்கீடு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது 1885. அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உயர் பதவிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களே இருக்காங்க, எங்க இந்தியர்களும் வரணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் கோரிக்கை வச்சான். அப்ப இந்தியர்களும் வரணும்னு சொல்லிட்டு வச்ச கோரிக்கையில இந்தியர்கள் வந்தாங்க. இந்தியர்கள் யார் வந்தாங்கன்னா வெறும் பூணூல் குரூப் மட்டும்தான் வந்துச்சு. என்னடா இந்தியர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் பூணூலா போய் உட்காந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் நீதி கட்சி எல்லாம் இந்த மாதிரி பாப்பானுக்கு 50%, பார்ப்பனர் அல்லாதாருக்கு 50% அப்படின்னாங்க. பூணூலுக்கு 50%, பூணூல் இல்லாதவனுக்கு 50%. அப்படி கொண்டு வந்ததுல அதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் பெரியார் பிற்படுத்தப்பட்டவர் அப்படிங்கறத உருவாக்கணும், இதுல பார்ப்பனர் அல்லாதவர் அப்படிங்கிறது ஒரு 5-6 ஜாதி மட்டும் தான் பயனடையுது அப்படின்னாரு. அப்ப பிற்படுத்தப்பட்டவர் உருவாக்குனா இது எப்படி பெரியார், இது நியாயம் இல்லையா? பார்ப்பனர் அல்லாதவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று உருவாக்குவது நியாயம் அப்படின்னு கேட்டப்ப, தேவை ஏற்படும் போதெல்லாம் உள்ளிட ஒதுக்கீடு வந்துதான் ஆகும், அது கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி 1925 பெரியார் சொன்னார். 2025 நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். அதனால் தோழர்களே, இடஒதுக்கீடு, உள்ளிட ஒதுக்கீடு ஒவ்வொரு முறையும் அதுக்கான அதுல பாதிக்கப்பட்டவங்க இதுல 76 ஜாதி இருக்கு பட்டியல் ஜாதியில. இதுல பறையர்கள் 91 லட்சம், தேவேந்திர வேளாளர் 23 லட்சம் சொல்ற, அருந்ததியில் 21 லட்சம் சொல்ற, இப்படி இருக்காங்க. அதுபோல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்களுக்கு கூட போய் சேர வேண்டும். அப்போது அருந்ததிகளிடமிருந்து பிடிக்கி தர வேண்டிய சூழல் வந்தால் பிடிங்கி கொடுத்துதான் ஆகணும். அதுக்கும் இந்த இடத்துல நம்ம பேசித்தான் ஆகணும். அதனால நமக்கு அவனுடைய எல்லை எங்கேயோ, எவன் உச்சபட்சமா கடைசியா பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் வரைக்கும் நீதி கிடைக்கணும், போய் சேரணும்.
அதற்காக இந்த ஒற்றுமை பிரிந்துவிடும். போனாதான் போய் தொலையிட்டு என்ன இங்க ஒற்றுமை இருக்கு. அதனால தோழர்களே, எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும். வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராடணும். இப்போதைக்கு குறைந்தபட்சம் SCAங்கிறது யார் யாருக்கு அருந்ததியர்கள் சேர்க்கணுமோ அதை சேர்த்து இந்த 3% உள்ளிட ஒதுக்கீடையாவது முழுமையா கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து போராடுவோம். அதனால தோழர்களே, இந்த அருமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த ஆதித்தமிழர் பேரவை தோழர்களுக்கும் தோழமையின் பொறுப்பாளர்களுக்கும் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.